எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY in Stitch. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் டாப் வந்து லைனிங்கில் நான் போட் நெக் எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் கிளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் லைனிங் வந்து 2.5 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா அலசிட்டு அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து சுடிதார் வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேங்க. இப்போ இது 2 ஃபோல்டிங் பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு நான் 2ஆக போட்டிருக்கேங்க. கீழே ஒரு இது லேயர் இருக்கும், மேலே ஒரு லேயர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வாஷ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து கீழே வந்து எட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈவனாகவே இருக்காது. அதனால் வந்து நம்ம நீட்டாக இந்த மாதிரி ஃபோல்டிங் நல்லா போட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு லைன் போட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது கட் பண்ணிடுறேங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டாப்போட லென்த் எடுத்துக்க போகிறேங்க. டாப் வந்து இது மீடியம் சைஸான டாப் இது. அதனால் வந்து நான் 39 வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம 39 வச்சு மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 38 வரும். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து 38 வரும். ஒரு 1/4 இன்ச் மேலேயும் அதே மாதிரி கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி தேவைப்படும். இப்போது 39 வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேங்க. இப்போது ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 14 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குன்னா இது மீடியம் சைஸ் இது. இப்போ இதில் பாதி வந்து 7 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால 7 இன்ச் வச்சுருக்கேங்க. இப்போ அப்படியே ஆம் ஹோல் அளவு கூட நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போது டாப்போட ஃபுல் ரவுண்ட் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேங்க. 9 இன்ச் வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க, எதுக்குன்னா ஸ்டிச்சிங்க்காக. அதே மாதிரி இப்போது 13 இன்ச் இல்லைன்னா 12 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிட்டிங்க்காக இன்னொரு மார்க் பண்ணணும். 9 இன்ச்சு மேலே வச்சுருக்கோம், கீழே ஒரு இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சஸ் விட்டுட்டு ஓப்பனுக்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, எதுக்குன்னா இது மடித்து தைச்சி நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். 1 இன்ச் இருந்தால் போதும். அதே மாதிரி கீழே வந்து 11 இன்ச்சாக வச்சு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 11 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்காக. இப்போ எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆம் ஹோலோட அந்த பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த டாட் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக, இது வந்து கட்டிங்க்காக. நான் கட்டிங் டாட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்லாண்ட் லைன் அப்படியே கீழே வரைக்கும் இதை அட்டாச் பண்ணிடுறேங்க. இப்போ ஸ்டிச்சிங் லைன் வந்து ட்ரா பண்ணுறேங்க. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதே ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, லைட்டாக கர்வ் ஷேப் வரும். இங்கே வந்து நம்ம வந்து இது மடித்து தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும், ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ வந்து ஆம் ஹோலோட அந்த கர்வ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடோட கர்வ் ஷேப் இது. இந்த மாதிரி லைட்டாக கர்வ் ஷேப் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த லைனை வந்து டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நெக்கோட ரவுண்ட் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சில் வந்து வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 4.5 இன்ச் வரும். நம்ம கீழ் சைடு வந்து 3 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ லைட்டாக இது கர்வ் ஷேப்பில் இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நெக்கு வந்து டீப்பாக போகக்கூடாது. டீப்பாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து போட் நெக் வந்து தெரியாது. அதனால் வந்து ஒரு 3 இன்ச் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த கர்வ் கூட நல்லா டீப்பாக போகிற மாதிரி போகாமல் லைட்டாக கர்வ் ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போது ஃப்ரண்ட் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப் எடுக்க போகிறோம். ஆர்ம் ஹோலில் இந்த ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணும்போது இது 1/2 இன்ச் வந்து லைட்டாக இந்த ஷேப் எடுக்கணும். இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணும்போது நான் ரெண்டுமே சேர்த்து ஒரே வாட்டி கட் பண்ணிடுறேன். இதுக்குன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு சேம் சைஸ், அதனால் வந்து ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணிடுறேங்க. இப்போ ஷோல்டர் கூட கட் பண்ணிவிட்டு இப்போது ஆர்ம் ஹோலோட ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். 4மே ஒன்றா வச்சு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டு வந்து 2 இது ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு கையில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஷேப் எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போது இது ஃப்ரண்ட் எடுத்துட்டோங்க. இப்போது ஸ்டிச்சிங் லைன் இது கட்டிங் லைன் இது. இப்போ கட்டிங் லைனில் வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அப்படியே இப்போது இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 3 டாட் கிட்டேயும் இங்கே வந்து லைட்டாக சிசர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் எங்கேருந்து வைக்கணும் இந்த ஷேப் வர பிளேஸில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே கூட ஒரு லைட்டாக சிசர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிச்சு. கீழே பாருங்கள் லைட்டாக ஒரு கர்வ் ஷேப்பில் கீழே மட்டும் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாம். இந்த லைட்டாக ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அப்படியே அதை எடுத்து எதுவுமே ஃபோல்டிங் எதுவுமே தேவையில்லை, அப்படியே எடுத்துட்டு ஸ்லீவோட லென்த் வந்து 15 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி கீழே வந்து 12 இன்ச் வச்சு மார்க் பண்ணி வைக்க போகிறேன். 3 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச் வச்சுருக்கேங்க. இது வந்து 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டிச்சிங்க்காக. கீழே வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது 15 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்லாண்ட் லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாங்க. ஸ்கேலில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஸ் மாதிரி இது வந்து உள் சைடாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சில், வெளி சைடாக ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி எஸ் மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டான ஷேப் வந்துடும். பாருங்கள் எஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதுக்கு மேல் சைடில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் மேல் சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்லீவோட பேக் சைடு வந்துடும். இப்போது இதுக்கு மேலேயே நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது ரெண்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து கட் பண்ணணும். இதுக்குன்னா உள் சைடு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் வந்துடும். அதனால் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 மட்டும் எடுத்து கையில் 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போ வந்து ஷோல்டரில் ஜாயிண்ட் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி சிசர் கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு செப்ரேட்டாக ஆகிடுங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேங்க. இது டபுள் ஃபோல்டிங் பண்ணி இருக்குது. இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி 2ஆக போட்டுக்கலாம். இப்போ 2ஆக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கீழே பாருங்கள் ரெண்டுமே ஈவனாக இல்லை. எதுக்குன்னா இது கீழே வந்து பார்டர் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஜரியில் லைட்டாக பார்டர் வர மாதிரி இருக்குது. அதனால் ரெண்டுமே ஈவனாக இல்லை. அதனால் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக எடுக்கணும். சிலது இந்த மாதிரி வரும், அதனால் நம்ம பார்த்து தான் இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இது தனியாக நான் ஃப்ரண்ட்டு தனியாக எடுக்க போகிறேன். டிசைன் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. இப்போ 2 மடிப்பு போட்டிருக்கேன்.
இப்போ ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் எடுத்து அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாங்க. இது 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம மடித்து தைச்சோன்னா இது கொஞ்சம் மேல் சைடாக இருக்கணும். ரெண்டுமே கரெக்டாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 1 இன்ச் மேல் சைடாக இதை தூக்கி வச்சுட்டு அப்படியே இதுக்கு மேலேயே ஒரு 1 இன்ச் ஃபுல்லாக விட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ ஃபுல்லாக நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு எடுத்து கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஒரே வாட்டி நம்ம வந்து இதே மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து செப்பரேட்டாக இப்போ எடுக்கணும். இப்போ செப்பரேட்டாக எடுக்கும்போது இது கூட நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டான கீழே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் வந்து கம்மியாயிடும். அதனால் கீழே பாருங்கள், கீழே வந்து கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் கம்மியாயிடும். இப்போது நெக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் ஃபுல்லாக இந்த மாதிரியே கட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் இருக்கிறது வந்து மேல் சைடாக நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கமே பாருங்கள், துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த மடிப்பும் இல்லாமல் ப்ளெயினாக இந்த மாதிரி ப்ளெயினாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த லைனிங் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது வந்து நம்ம பக்கமாக மாற்றி போட்டுக்கிறேன். சில டைம் வந்து ஓப்பன் சைடில் வந்து கட் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் ஃபுல்லாக அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க. நான் கட் பண்ண இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன் ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.